உலகில் மழை பொழிய ஒரு பயிர்கள் மிகச் செழிக்க அலகில் அறம் பெருக அந்தணர்கள் பூசை செய்ய நீதி நெறி தவறாமல் நில உலக வாழ்க்கையெல்லாம் போதிய மனு நீதி உரைப்படியே சிறந்திருக்க கல்வி செல்வம் வீரமுற்று கனவான்கள் தன்மையிலே இல்லறமும் துறவரமும் இனிதாய் நடக்கையிலே நான் மறையறங்கள் ஓங்கி நற்றவமும் வேள்வி மல்கி மேன்மைகள் செய்வ நீதி விளங்கிய வேளையிலே வறுமை பிணி துயர் நீங்கி வையகத்து மாந்தரெல்லாம் பொறுமை புரிந்துணர்வு பூண்டிருந்த போதினிலே கைலாச மாமலையில் கணங்களெல்லாம் சூழ்ந்திருக்க கைலாசவாசர் கௌரியுடன் வீட்டிருந்தார். மாயவனும் மறையவனும் மதியும் கதிரவனும் ஆய கலைமாதும் மலைமகளும் மற்றுமுள்ள நாகரியற்கர் 48,000 முனிவர் தேவர் முப்போத்து முக்கோடி தேவேந்திரன் சேர கருடர் கந்தரூபர் நாரதர் நந்தி தேவர் திருநடனமிடுகின்ற திலோத்தமை ஊர்வசி அட்டவசுக்கள் சந்தனாச்சாரியார்கள் திட்டமுடனே வற்பணி செய்யும் மேவலர்கள் உலகம் தன்னிலே உமையுடனே சிவனிருக்க கோலமத யானையுடன் வேலவனும் சேர்ந்திருக்க நாடி வந்தார் பெருங்கிரிசி நற்றவத்தில் மிக்கவராம் கூடியிருந்தவர்க்கு கூத்தொன்று ஆடினரே. ஆதிசிவன் அருகில் அமர்ந்திருந்தார் பார்வதியும் ஆதிசக்தி நாயகியும் மரணும் அமர்ந்திருக்க தேவர் முனிவரெல்லாம் தண்டனிட்டு சுற்றி வந்து பாவங்கள் தீப்பீர் பதம் பணிந்தோம் என்றிருங்க எல்லோரும் பார்க்க எழுந்து வந்த பிரிங்கிரிசி பல்லுற்ற குழலுமையை அகற்றிவிட்டு தனியாக பொங்கரவம் அணிகின்ற புராந்தகனை சுற்றி வந்து சங்கரனே சம்பு சதாசிவனே சரணம் என்ன திங்கள் முகமங்கையுமை தேறி சினந்தெழுந்து கங்கையணி வேணியனே கங்காளா காலகாலா எங்களைய பிரிவு செய்த இந்த முனி செய்க என்ன உங்களையே பதம் பணிந்தோம் உண்மை சொல்ல வேண்டும் என்றார். பார்வதியே பரசிவையே பவானி நீகளாய் பாருலகில் பெருங்கிரிசி பெரிய மகான் தவத்தை மட்டும் பெரிதாக தான் நினைத்த காரணத்தால் சிவத்தை மட்டும் வணங்கி தண்டனிட்டார் என்று சொல்ல தத்தி கொடுப்பவள் நான் சக்தியாக இருப்பவள் நான் முத்தி கொடுப்பவள் நான் முறையோ என விளக்கல் தாயின்றி பிறந்தவரோ தவ முனிவர் பிரிங்கிரிசி தாயாக என நினைத்தால் தப்பேதும் வந்துடுமோ முறை காக்கும் முனிவர்களே முறை தவறி போவாரேல் குறைபட்டு போகும் குவலயத்து விதிமுறைகள்
பெண்ணை எழிவு செய்தல் பெரியோர்க்கு அழகாமோ கண்ணுதலையும் முனிவர் காரணத்தை ஏற்றீரோ. சக்தி என விலக்கி சுற்றி வந்த மகரிஷியே, சக்தி எனக்கே சத்தியமாய் தேவையில்லை என்று ஒரு வார்த்தை எவ்விடத்தில் சொல்லாமல் இன்று உனை இவ்விடத்தில் ஏகவிடேன் என்று சொல்ல. முத்தி விரும்புகிறேன் முதல்வனையே நான் தொழுவேன், சக்தி எனக்கு சத்தியமாய் தேவையில்லை என்று உரைத்தவுடன் நிலைத்து களை போட்டு மன்று நடுவே மாமுனியும் வீழ்தல் கண்டு. ஊன்றி நடவும் என ஒரு தடியை கை கொடுத்து முடிலங்கு நயனத்தால் முறிவலித்தல் கண்டு உமை அவை நடுவே என்னை அவமதித்தீர் என்று சொல்லி சபை நடுவே சிவனை தான் பிரிந்து போயினரே. ஆத்திரத்தில் அறிவிழந்த ஆதிசக்தி உமையவளும் நேத்திரத்தில் இருப்பளவே நிமலனிடம் கோபித்து இன்னும் ஒரு தடவை எவ்வாறு நடக்க விடேன், என்ன விதமேனும் இது தடுப்பேன் என்று சொல்லி. காடும் மலையும் கனைகடலும் காட்டாரும் நாடும் கடந்து நடந்து களை போட்டு செல்வமெல்லாம் இழந்து சீரழிந்த ஒரு வனத்தில் வில்வ மரத்தடியில் வீற்றிருக்கும் வேளையிலே 12 ஆண்டு பருவமழை இல்லாமல் மண்ணுயிர்கள் மலர்கள் மலர்ச்செடிகள் கொடி வகைகள் செத்து சருகாகி செழிப்பழிந்து நின்றவைகள் புத்தம் புதிதாகி பூத்து மனம் வீசினவே. மண்ணுலகில் மாதவங்கள் மறுவழியே செய்கின்ற கண்ணுதலின் அடியவராம் கௌதமரும் கண்விழித்து வானிருந்து மழையும் வாரி வழங்கவில்லை, கான்மரங்கள் பூத்து காயாகி பழுத்ததென்ன. காரணத்தை கண்டறிய கௌதமரும் சுற்றி வந்தார், காரணத்தின் உட்பொருளா மாதிசக்தி அமர்ந்திருந்தார். வான்மலையை கண்ட வண்ணமயில் ஆடுதல் போல் தேன்மலரை கண்ட தேன் பண்டு பாடுதல் போல் கள்ளமில்ல மாமுனிவர் கௌதமரும் சுற்றி வந்து உள்ளம் மகிழ்ந்து உமையவளின் தாழ் பணிந்து அன்போடு அழைத்து வந்து ஆச்சிரமத்தை இருத்தி அன்புடனே அன்னையிடம் மாறுதலாய் கூறலுற்றார். தலையால் நடந்தவரை தாயென்று அழைத்தவரை அலைகடலின் வேடத்தை அமுதாக உண்டவரை முளையூட்டி பன்றிக்கு முத்தி கொடுத்தவரை சில பிடிக்கும் கண்ணப்பன் செருப்பால் அதை பட்டவரை
வந்தியின் நாரடைக்க மண் சுமக்க வந்தவரே, நந்தி தனி விலக்கி நந்தனையும் நயந்தவரே, கல்லறிந்த சாக்கியர்க்கும் கருணை செய்த கடவுளரே, கல்தோணியாக்கி கரை சேர்த்த காருண்யரே, அன்பால் அடைவதன்றி ஆத்திரத்தால் சேர உண்ணா அன்பே சிவமானவரை அன்பால் அணுகுதற்கு விரதம் ஒன்று மனதில் உண்டோ விரும்பில் உரை செய்வேனென விரதம் அதை சொல்லும் என விளம்புகிறார் கௌதமரும். ஈருடல்கள் ஒரு உடலாய் இணைவதற்கோர் விரதம் உண்டு, பாருலகில் எவர்க்கும் பார்வதியே தெரியாது, மண்ணுலகில் இதுவரைக்கும் மானிடர்கள் நோற்றதில்லை, கண்ணுதலின் விரதம் அது கௌரியம்மா நீ கேளு. பூர்வ பக்கம் புரட்டாதியில் பஞ்சாங்கப்படி தொடங்கி அவர பக்கம் வைப்பசியில் அவர் கணிப்பின் தீதி வரையில் 21 தீதிகள் இவ்விரதம் நோற்றல் விதி, 21 தினங்கள் இணைந்து வந்தால் நலமாகும். அகவளுக்கு புறவளுக்கு அத்தனையும் தான் நீக்கி அகத்தினிலே அன்பமைதி பொறுமைதனை புகுத்தி, சிவத்தை மனத்தில் உண்ணி சினத்தை மனத்தகற்றி தவத்தை அனுசரித்தால் தப்பாது பலன் கிடைக்கும். எக்கருமம் தொட்டாலும் மிதமாய் முடிவதற்கு விக்கினத்தினாயகரை விதிப்படியே பூசை செய்து விக்கினேஸ்வராய நம விநாயகா நம வக்கிர துண்டாய நம வாரணாய நம என்று கங்கணம் கட்டி கணபதியை கைதொழுது சங்கல்பம் செய்து சங்கரனை பூசித்து 21 நூலெடுத்து இணைத்து அதை ஒன்றாக்கி 21 முடிச்சு எண்ணி அதில் முடிந்து ஆதிசிவன் ஒரு அமைத்து அதில் அதனை அணிவித்து தோதி வடிவானவர்க்கு தோத்திரங்கள் பல சொல்லி மாடேறும் சிவனை மனதார வழிபட்டால் இடேறும் முன்னெண்ணம் என்றுரைத்தார் கௌதமரும். அண்ட சரசரங்கள் அனைத்தும் பரவி நிற்கும் அண்டர்களின் நாயகரை அம்பிகையே நீ அடைய பிம்பத்திலோ தம்பத்திலோ விதிமுறையாம் கும்பத்திலோ கும்பர்களின் நாயகரை உமையவளே நீ ஒடுக்கி பஞ்சவில்வம் பாலாசுவண்ணி பாலருகு துளசி கஞ்சமல கருங்குவளி கந்தமலர் என்பவற்றால் 108 பத்திரத்தால் முதல் விழியை உடையவரை 108 சிவநாமம் நுவன்று முறையாக உரை தர 16 உபசாரம் செய்தே அரைதனிலே புலித்தோல் அணியும் மரணவனே இறுதி வரை உறுதியுடன் நெருக்கமாய் நீ பிடித்தால் அறுதியிட்டு கூறுகிறேன் வரமருள்வார் அரண் என்றார்.
ஆசகட்டி ஐந்தடக்கி அருந்தவங்கள் செய்கின்ற காசில்லா மாமுனிவர் கௌதமரின் கதை கேட்டு சென்னல் விளைகின்ற செழித்த வயலருகே கண்ணல் கமுகு கதலி பலமாவுடனே அலரசு வேம்பு நிறை அழகு மலர் சோலையிலே செல்விழியால் கௌரியம்மை சென்று தவம் இருந்து பழம்பாக்கு வெற்றிலையும் பலகாரம் சர்க்கரையும் மளவிடையார் தம்மடையில் மகிழ்வாய் நிவேதித்து ஒரு மனதாய் ஒப்புவித்து ஒரு பொழுது இவையுண்டு 20 நாளும் எப்படியாய் நோற்ற பின்பு மறுநாள் உபவாசம் மாதுமையும் தானிருக்க மறுக்க முடியாமல் இறங்கி வந்தார் ஆதிசிவன். வெண்ணேறு பூசி விடையேறி வந்து சிவன் மண்ணுலகில் என் விரதம் முதலில் நீ பிடித்தாய் என்ன வரம் பெறுவதற்காய் என் விரதம் நோற்றனையோ அன்ன வரங்கள் அனைத்தும் அளித்தோமென சக்தியின்றி சிவமில்லை சிவமின்றி சக்தி இல்லை இத்தினத்தில் ஈருருவம் ஒரு உருவாய் இணைவதற்கும் எம்மிருவர் பெயராலே இவ்விரதம் பெயர் பெறவும் உம்மை வணங்கி நோக்கும் என்போல் அருள் என்றுரைக்க கேட்ட வரங்களெல்லாம் கேட்டபடி தந்தோம் என்று பாட்டம் மொழிக வரை மகளே என்றழைத்து அர்த்தநாரீஸ்வரராய் அனைவருக்கும் காட்சி தந்து அர்த்தநாரீஸ்வரராய் அவர் மறைந்து போயினரே. அந்தரத்து கந்தரூபன் சித்திராங்கன் என்பவனால் இந்த விரதத்தியல் புணர்ந்த மன்னவனாம் வச்சிர தேயு என்பான் வகையாய் இதை நோற்று வச்சிர தேகமுடன் வளமான வாழ்வு பெற பெண்ணுலக மங்கையர்கள் விரும்பி இது நோற்று எண்ணிய எண்ணமெல்லாம் இடேறல் கண்டிருந்த புண்ணியவதி பாக்கியவதி என்னுமிரு சோதரிகள் மண்ணுலகில் இவ்விரதம் மகிமை பெற நோற்றதினார் அடிமை போல் வாழ்ந்தவர்கள் அரசியர் போலானார்கள் குடிசை மனையகன்று கோபுரம் போல் மாறிவிட மனது கிசைந்த மன்னவரை தான் மணந்து மனம் போல மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனரே. காலம் கடந்து செல்ல கலியின் விளையாட்டால் சூலம் பிடித்தவரின் நோன்புதனை மறந்ததினால் பாக்கியங்கள் யாவும் பறந்தோடி போய்விடவே பாக்கியவதி மீண்டும் பழையபடியானாளே. உடுப்பதற்கோ உடைகள் இல்லை உண்பதற்கோ உணவும் இல்லை படுத்துறங்க வீடும் இல்லை படுப்பதற்கோ பாயும் இல்லை நடுத்தறிவில் நிற்பதற்கு நாணி மனம் கோசியதால் அடுத்திருந்த காட்டினிலே அவள் போய் வசித்திருக்க பசித்துயரால் வாடும் பாலன் முகம் பார்த்து புசிப்பதற்கு ஏதேனும் பொருள் வாங்கி வாவென்று
புண்ணியவதி தன்னிடத்தில் புதல்வனையும் தான் அனுப்ப புண்ணியவதி கண்டு புதல்வனையே சேர்த்தணைத்தார். உச்சி முகந்து உபசரித்து உணவூட்டி கச்சிதமாய் பொன்பொருளை கையில் கொடுத்தனுப்ப காட்டு வழிதனிலே கருடனதை கவர்ந்தேக பட்டமுற்ற மகனுக்கு மறுபடியும் பொருள் கொடுக்க செல்லும் வழிதனிலே திருடனதை பறித்தோட செல்வமிழந்த செல்வ மகன் வந்து அட பூரணனும் பூரணியும் புரிந்த விளையாட்டு என காரணத்தை அறிந்து காப்பு கொடுத்தனுப்ப போன பொருளெல்லாம் போன வழி மீண்டும் வர மீனாட்சி சுந்தரரின் விரத திறனுணர்ந்து பாக்கியவதி மீண்டும் பௌத்திரமாய் நோன்பிருக்க பாக்கியங்கள் வந்தணைய பாக்கியவதி மகிழ்ந்திருந்தார்.